ஸோ ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் ஸ்டோரிஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஷின்சானில் வந்து கோஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்க எபிசோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னென்னா ஸ்டெப் எபிசோட் அப்படின்னு தான். ஸ்டெப் எபிசோட்னால் ஒன்றும் இல்லை மக்களே. ஆக்சுவலாக ஷின்சானோட அதாவது இந்த பிரின்சிபல் சார் தான் ஓப்பனிங்கே வருவாங்க. நான் இந்த பிக்சர்ஸ் கனெக்ட் பண்ணலை, பட் ஓப்பனாக சொல்கிறேன். அதில் வந்து பிரின்சிபல் சார் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நீங்கள் டிவியில் பார்த்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அதில் வந்து பிரின்சிபல் தான் ஃபஸ்ட்டு வருவார். வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு 7 அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா, அந்த அதிசயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவார். அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறமா ஷின்சானோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஓவர் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸ்லீப் ஓவர் பார்ட்டி அப்போ வந்து அங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம இந்த ஷின்சானோட எபிசோடில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அங்கே வந்து நைட்டு வந்து மசாவை சொல்கிறேன், நான் தனிமையாக ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்றான். ஷின்சானும் நானும் தான் அப்படின்னு சொல்லி பேசி கசாமா கிட்டே வருவான். கசாமா வந்து எனக்கு வேர்க்குது போடா அப்படியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே வந்து சில பசங்க குசு குசுன்னு பேசியிருந்தாங்க. என்னென்னா, நர்சரி ஸ்கூலில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்கா மக்களே. அந்த படிக்கட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஏறும்போது ஒரு கவுண்ட் எடுக்குமா, இறங்கும் போது ஒரு கவுண்ட் எடுக்குமா. அதுதான் அந்த இருக்க ஒரு ஸ்கேரியான விஷயன்றாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கும் இப்போ ஷின்சான் கேட்குறேன், அந்த படிக்கட்டு பற்றி உங்களுக்கு தெரியுமா கசாமான்னு கேட்குறான். அப்போ கசாமாவும் எனக்கு எல்லாம் தெரியாதுன்றான். அப்போ மசாவிட்ட கேட்குறான். மசாவை அதை கேட்டு பயந்துடுறான். ஸோ வந்து அங்கே வந்து மசாவிட்ட அவன் கேட்குறான். மசா வந்து எனக்கு எல்லாம் தெரியாதுன்றான். போச்சான்ட்ட வந்து ஷின்சான் போய் கேட்குறான், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். போச்சான் வந்து ஆமாம், அதில் வந்து 7 அதிசயங்களை ஒன்று அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். இவங்க பேசுறது பார்த்துட்டு சரி அந்த படிக்கிறதுக்கு போகலாமான்னு பேசுமோ, இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறாங்க எல்லோரும். பேசி முடிச்சுட்டு தூங்கின உடனே மசாவுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்துடுது. கசாமாவை எழுப்புறான். கசாமா வந்து நீ தனியாக போவேன்னு தானேன்றான். அப்போ மசா கேட்குறான், கசாமா அவனுக்கு பயமாக இருக்கான்னு கேட்குறான். சரி நீ சொல்லிட்டு இவனும் மேனி எழுப்புறான். மேனி வந்து வரமாட்டேன். மறுபடியும் கசாமா வந்து நீ பயப்படியான்னு கேட்கலாம். சரின்னு சொல்லிட்டு போவை எழுப்புறாங்க. மொத்தம் 4 பேர் போகிறாங்க. ஷின்சானை வந்து எழுப்பலை, ஏன்னா அவன் பயமுறுத்திட்டே இருப்பான்னு சொல்லிட்டு. போஷார் வந்து சொல்கிறான், பாத்ரூம் எனக்கு ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு பேசியிருக்கான். அப்போ கசாமா சொல்கிறான், இல்லை இது நைட் டைமில் இருட்டில் எனக்கு ஒழுங்காக கண்டு தெரியல, பாத்ரூம் கிட்டே தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவங்க என்ன பாத்ரூம் போகும்போது ஷின்சான் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு பயமுறுத்தின உடனே இவங்கெல்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்த உடனே அப்போ கசாமா வந்து ஒரு ஃப்ளவரை வந்து நோட்டீஸ் பண்ணுவான். அந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் பார்த்து, அந்த ஃப்ளவர் வந்து அதான் அந்த ஸ்டோரிக்கு பின்னாடியே இருக்கும். நான் அப்படி ஸ்டோரி மட்டும் தான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ அப்புறம் பார்ப்போம். ஷின்சான் வந்து கசாமா கேட்குறான், ஏன் ஷின்சான் இப்போ வந்தேன்னு கேட்குறான். இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்க கேப்பில் அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் நாங்கள் எல்லாரும் அந்த படிக்கிட்டு வருது. அந்த படிக்கிட்ட ஹாரியான விஷயமே ஏறும் போது ஒரு கவுண்ட் எடுக்கும், இறங்கும் போது ஒரு கவுண்ட் எடுக்கும். சரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போகிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போகிறாங்க. போகும்போது ஃபஸ்ட்டு வந்து யார் ஏறுறாங்கிட்ட மேனி வந்து எனக்கு பயமாக இருக்கலாம், ஒரு பொண்ணுன்னு பயப்படுறா. அப்போ இப்போ மாசா வந்து நான் எனக்கும் பயமாக இருக்கு, நான் போக மாட்டேன்றான். சரின்னு சொல்லிட்டு போச்சானை விட்றாங்க. போச்சானிடமா அவன் மெதுவாக ஏறுறான். அப்போ கசாமா பார்த்துட்டு இவன் ஏறி முடிக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு ஷின்சானை அனுப்புகிறான். ஷின்சான் வந்து அவனுக்கு கணக்கு தெரியாதுன்ற தப்பாக ஏறான். சரி நானே போனான்னு சொல்லிட்டு 1 2 3 எண்ணிட்டு திருப்பி அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடு. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஏறான். அவங்க ஏறி போய் மேலே போகும்போது திருப்பி அதே ஃப்ளவர் தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான். அது அவனுக்கு அப்போ பெருசாக தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் இறங்குறான். அப்போ அங்கே மெயினி மசாவிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஏறும்போது ஒரு கவுண்ட் அதாவது ஏறும்போது 40 கவுண்ட்டு, இறங்கும்போது 40 கவுண்ட்டு, மொத்தம் 80 படிக்கட்டு தான் இருக்குது, நீ தான் தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். சரி சொல்லிட்டு ஓகே மக்களே. அப்போ இவங்க என்ன பேசிட்டு சரி அப்போ வந்து அங்கே எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. சரி இது வந்து அவ்வளோ ஆடான விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி நான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லோரும் கிளம்பி மறுநாள் வந்து சரி இந்த பொழுது விடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே ஏறலான்னு போகும்போது அங்கே இந்த படிக்கட்டே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுது. எங்கடா இங்கே இருந்த படிக்கட்டைக்கானு சொல்லிட்டு யோஷினாக்கா மேடம் போய் கேட்குறாங்க. யோஷினாக்கா மேடம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம நர்சரி ஸ்கூலில் படிக்கட்டெலாம் கிடையாதுன்னு பேசுவோம். அங்கே கசாம அந்த ஃப்ளவரை அவன் நோட்டீஸ் பண்ணுறான்.
அவங்க வந்து நம்ம வீடியோவோட எண்டிங்கில் பிரின்சிபல் சார் தான் சொல்கிறாரு, ஆமாம் நம்ம ஃபுட்டாபா கிண்டர் கார்டனில் படிக்கட் கிடையாது, அப்போ கசாமா மசாவெலாம் ஏறி போன படிக்கட் எது அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறார். ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் சார் அப்போ வந்து அவர் கொஷினை கேட்டு முடிக்கிறாங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ ஓகே, இதுக்கு மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல்.